என்னோட ஈவினிங் ரொட்டீன் பார்க்கலாம் வாங்க. ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு தலை சீவிட்டு ரெடி ஆயிடுவாங்க. எவ்வளோ உடம்பு சரியில்லைனாலுமே டெய்லி குளிச்சிடுவேன். டெய்லி ஈவினிங் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு தலை சீவிடுவேன். அது என்னமோ நான் அப்படியே சின்ன வயசுலேருந்து பழகிட்டேங்க. சமைக்கிறத விட என்ன சமைக்கிறதுன்னு திங்க் பண்ணுறது தாங்க பெரிய வேலையாக இருக்குது. டெய்லியும் தேங்காய் துருவல் வந்து ஸ்டாக் இல்லைங்க. ஸோ தேங்காய் இல்லாமல் செய்கிற டிஷ்ஷாக வைக்கலான்னு சொல்லி ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிட்டேன். தக்காளி கடையிலான்னு பார்த்தா அது 2 நாள் முன்னாடி தாங்க பண்ணியிருந்தேன். சரி சட்னி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா தேங்காய் போடாத சட்னினா எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 சட்னி தாங்க. ஒன்று பொட்டுக்கடலை சட்னி, அப்புறம் உளுந்து சட்னி, அப்புறம் வேர்க்கடலை சட்னி. நானுமே வேர்க்கடலை சட்னி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆனனால அதே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வேர்க்கடலையில் அவ்வளோ சத்து இருக்குது. ஸோ நம்ம சும்மாவே ஸ்நாக்ஸ் மாதிரியே நம்ம பசங்களுக்கு கொடுக்கலாம். தம்பிங்க வெறும் வேர்க்கடலையே நல்லா சாப்பிடுவானுங்க. இந்த சட்னி ரொம்பவே ஈஸிங்க. ஒரு 2 பெரிய வெங்காயம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா, வேர்க்கடலை, கொஞ்சோண்டு புளி சேர்த்து வதக்கி அரைச்சா பீனட் சட்னி ரெடிங்க. 5 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். தம்பிங்களுக்கு இட்லி ஊற்றிட்டு எனக்கு வீணாவுக்கு தோசை தாங்க ஊற்றிருந்தேன். தென் ஆம்லேட்டு போட்டு சாப்பிட்டு டின்னரை சூப்பராக முடிச்சாச்சுங்க.